नमस्ते छात्रों, लर्न विथ हेमा में आपका स्वागत है. இந்த வீடியோவில் பிராத்மிக் லெசன் 11 படிக்க போகிறோம். राइट मीनिंग्स फॉर द पोएम वर्सेस. प्रांतीय भाषा में पद्यों का भावार्थ. क्वेश्चन पेपर पैटर्न. प्राथमिक एग्जामिல் रोमन लेटर 3 இந்த पोर्शन வரும். पद्यों का भावार्थ प्रांतीय भाषा में लिखिए. पद्यों का भावार्थ கொடுக்கப்பட்டிருக்கிற पोएट्री वर्सोட मीनिंग प्रांतीय भाषा में लिखिए. प्रांतीय भाषा इधर तमिल இல்லைனா இங்கிலீஷில் எழுதணும். ரைட் மீனிங் ஃபார் த போயம் இன் ரீஜனல் லாங்குவேஜ். அதாவது எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு படிப்போம் இல்லையா, அதுதான் இது பாவார்த் அப்படின்னு சொல்கிறது. டோட்டலாக புக்கில் 8 போயம் இருக்குது. டோட்டலி 13 இஆர்சி இருக்குது. இந்த பார்ட் 1 வீடியோவில் ஃபஸ்ட்டு 4 போயம்ஸ்லேருந்து 7 இஆர்சி கவர் பண்ணியிருக்கேன். இதோட ஆன்சர்ஸ் பேஜ் நம்பர் 190 இருக்குது. புக்கில் எடுத்து பாருங்கள். எக்ஸாமில் உங்களுக்கு 5 கொஷின் தான் கேட்பாங்க. அதில் ஏதாவது 2 நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஈச் ஆன்சர் கேரிஸ் 3 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 6 மார்க்ஸ். பாவார்த்தை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டாக பிரித்து நம்ம எழுதணும். அதுக்கு 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் இடம். போயம் பேர் என்ன, யார் அதை எழுதுனது, அந்த போயமில் என்ன கருத்தை சொல்ல வராரு அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். செகண்ட் பார்ட் பொழிப்புரை, அதாவது சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு வரும். இந்த செகண்ட் பார்ட்டில் கொடுத்துருக்கிற லைன்ஸை அப்படியே நீங்கள் எக்ஸாக்ட் மீனிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணணும். தேர்ட் பார்ட் கருத்துரை, அதாவது கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொடுத்துருக்கிற லைன்ஸில் என்ன கருத்து சொல்ல வராரு அந்த போயட், என்ன மோரல் சொல்ல வராரு அப்படின்றது தேர்ட் பார்ட்டில் எழுதணும். ஃபஸ்ட்டு இங்கே தமிழ் மீனிங்ஸ் இருக்குது. இடம் பத்தாததுனால இங்கிலீஷ் மீனிங்ஸ் நெக்ஸ்ட் ஸ்லைடில் வரும், சேம் லைன்ஸ்க்கு. சரிங்களா? இப்போ பத்ய ஏக் வந்தனா. பத்ய ஏக் வந்தனா. வந்தனா மீன்ஸ் ப்ரேயர். அதில் இருந்து வந்திருக்கிற லைன்ஸ் என்னன்னு பார்ப்போமா. निंदा किसी की हम किसी से भूलकर भी न करें. निंदा किसी की हम किसी से भूलकर भी न करें. ईर्ष्या कभी भी हम किसी से भूलकर भी न करें. ईर्ष्या कभी भी हम किसी से भूलकर भी न करें. हे प्रभु आनंददाता ज्ञान हमको दीजिए. हे प्रभु आनंददाता ज्ञान हमको दीजिए. 3 லைன்ஸ் இருக்குது. நீங்கள் ஈஸியாக அந்த லைனில் ஒரு கீவேர்டு கண்டுபிடிச்சி அதுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நிந்தா கிசி கி. நிந்தா மீன்ஸ் நிந்தனை, நிந்தித்தல், அதாவது குறை சொல்வது, ஃபைண்டிங் ஃபால்ட் ஆன் அதர்ஸ். நிந்தா கிசி கி யாரையும் குறை சொல்லுவது. ஹம் கிசி சே பூல்கர் பி ந கரே. பூல்கர் மறந்தும் கூட யாருக்கும் அதை செய்யக்கூடாது. பூல்கர் பி ந கரே. பூல்கர் பி மறந்தும் கூட, ந கரே செய்யக்கூடாது. நிந்தித்தல் யாரையும் நாம் மறந்தும் கூட செய்துவிடக்கூடாது. ஈஸ்வர்யா கபி பி. ஈஸ்வர்யானா என்னன்னா பொறாமை, ஜெலசி. ஈஸ்வர்யா கபி भी हम किसी से भूलकर भी न करें. சேம் திங். ஈஸ்வர்யா பொறாமை படுவது நாம் எவரிடமும் மறந்தும் கூட செய்துவிடக்கூடாது. ஹே பிரபு, ஏ கடவுளே. ஆனந்த் தாத்தா, கடவுளோட இன்னொரு பேர் ஆனந்த் தாத்தா. கடவுளே எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. கியான் ஹம்கோ தீஜியே. இந்த தீய குணங்களை செய்யாதபடிக்கு ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பீராக அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி இந்த லைன்ஸை வடிவமைச்சிருக்காரு. இப்போது தமிழில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் இடம். கண்டிப்பாக எழுதணும் இதை. இப்பாடலின் வரிகள் வந்தனா என்ற பாடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. எங்கே இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு. அடுத்தது இப்பாடலை இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதாக பாடலாசிரியர்
ராம் நரேஷ் திரிபாட்டி அமைத்துள்ளார். இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் இல்லையா லாஸ்ட் லைனில், ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சு இதை எழுதிடுங்க. இப்பாடலை இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதாக பாடலாசிரியர் பேர் கண்டிப்பாக எழுதணும். ராம் நரேஷ் திரிபாட்டி அமைத்துள்ளார். அடுத்த பார்ட் பொழிப்புரை. எப்படி ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. இறைவனே, நாங்கள் மறந்தும் யாரையும் தூற்றக்கூடாது என்றும். ஃபர்ஸ்ட் லைன் வந்துருச்சா? யாரிடமும் ஒருபோதும் பொறாமை கொள்ளக்கூடாது என்றும் செகண்ட் லைனும் வந்துருச்சு. மேலும் எங்களுக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறோம். சிம்பிள். இறைவனே, நாங்கள் மறந்தும் யாரையும் தூற்றக்கூடாது என்றும், யாரிடமும் ஒருபோதும் பொறாமை கொள்ளக்கூடாது என்றும், மேலும் எங்களுக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறோம். அவ்வளோதான். செகண்ட் பார்ட் முடிஞ்சது. தேர்ட் பார்ட். இப்பாடலில் பாடலாசிரியர் இறைவனிடம் ஞானத்தை அளிக்குமாறும் பொறாமை, நிந்தித்தல் முதலிய தீய குணங்களை நீக்குமாறும் வேண்டுகிறார். அதாவது இந்த 3 லைன்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை சுருக்கி அங்கே எழுதணும் கருத்துரையில். அதுதான் மாரல். இப்போ சேம் வேர்ஸ் இதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறேன். These lines are taken from the poem Vandana. This poem is written by Ram Naresh Tripathi. This is a prayer song. Very easy. Okay, second part, substance. The poet says, என்ன சொல்கிறார்? निंदा किसी की हम किसी से भूलकर भी न करें. Even unknowingly we should not find fault on others. First line. Even unknowingly, மறந்தும் கூட, we should not find fault on others. ईर्ष्या कभी भी हम किसी से भूलकर भी न करें. We should not get jealous on anyone. हे प्रभु, ओ गॉड, आनंददाता, ज्ञान हमको दीजिए. Please give us knowledge. Very easy. The poet says, even unknowingly, we should not find fault on others. We should not get jealous on anyone. Oh God, please give us knowledge. இப்போ third part conclusion. The poet prays to God to give knowledge and remove the bad habits of jealousy and finding fault on others. அவ்வளோதான். இதை எழுதிடுங்க. 3 marks confirm. பத்யதோ. झंडा ऊंचा रहे हमारा. உயர பறக்கட்டும் நம் தேசிய கொடி. झंडा ऊंचा रहे हमारा. இந்த போஎமில் 2 பாவார்த் வரும். ஃபர்ஸ்ட் பாவார்த் இது. சதா சக்தி बरसाने वाला, प्रेम सुधा सरसाने वाला, वीरों को हर्षाने वाला, मातृभूमि का तन मन सारा, झंडा ऊंचा रहे हमारा. सदा शक्ति बरसाने वाला, प्रेम सुधा सरसाने वाला, वीरों को हर्षाने वाला, मातृभूमि का तन मन सारा, झंडा ऊंचा रहे हमारा. இதை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சதா சக்தி, எப்பொழுதும். சக்தி அப்படின்னா வலிமை, சக்தி சொல்கிறோம் இல்லையா, எனர்ஜி, பவர். சதா சக்தி பர்சானே வாலா, பர்சானா அப்படின்னா பொழிவது. சதா சக்தி பர்சானே வாலா, எப்பொழுதும் வலிமையை பொழியக்கூடியது. பிரேம் சுதா சர்சானே வாலா, பிரேம்னா அன்பு, சுதா அப்படின்னா அமிர்தம், அமிர்தத்தை போன்ற அன்பை, சர்சானே வாலா தரக்கூடியது, நம் வாழ்க்கையில் தரக்கூடியது. வீரோங்கோ ஹர்ஷானே வாலா, வீரோம் அப்படின்னா எல்லையில் நம்ம நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிற வீரர்கள். ஹர்ஷானே வாலா, ஹர்ஷானே வாலானா சந்தோஷத்தை கொடுப்பது. யார் இதெல்லாம் செய்கிறது? நம்ம தேசிய கொடி. மாத்ருபூமிகா தன் மண் சாரா, எப்படிப்பட்ட வீரர்களை சந்தோஷப்படுத்துவதான்? மாத்ருபூமிகா தன் தாய் நாட்டிற்காக, தன் மண் சாரா, தன்னுனா உடல், மண்ணுனா மனம், அதாவது உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் தாய் நாட்டிற்காக தியாகம் செய்கிற வீரர்களை சந்தோஷப்படுத்துகிறது. அதற்காகவே நம் தேசிய கொடி உயர பறக்கட்டும். झंडा ऊंचा रहे हमारा.
सदा शक्ति बरसाने वाला, प्रेम सुधा सरसाने वाला, वीरों को हर्षाने वाला, मातृभूमि का तन मन सारा, झंडा ऊंचा रहे हमारा. தமிழ் மீனிங் பார்க்கலாம். இடம், இப்பாடலின் வரிகள் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா என்ற செய்யுளில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதை இயற்றியவர் ஷியாம்லால் குப்த் பார்ஷத் என்பவர் ஆவார். இந்த பேரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை இயற்றியவர் ஷியாம்லால் குப்த் பார்ஷத் ஆவார். இச்செய்யுளில் அவர் தேசிய கொடியின் பெருமையை பாடியுள்ளார். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பொழிப்புரை. நமது தேசிய கொடி எப்பொழுதும் வலிமையை பொழியக்கூடியது. ஃபர்ஸ்ட் லைன், சதா சக்தி பர்சானே வாலா. ஸ்நேகம், அன்பு ஆகியவற்றுடன் இணைந்து தாய் நாட்டிற்காக தன் உடல், பொருள், மனம் ஆகியவற்றை தியாகம் செய்கின்ற வீரர்களை சந்தோஷப்படுத்துவதற்கும் நம் தேசிய கொடி மிக உயரத்தில் பறக்கிறது. அடுத்த வர 4 லைனை அப்படியே கலந்து கொடுத்துருக்காங்க மீனிங். ஸ்நேகம், அன்பு, அதுதான் பிரேம் சுதா சர்சானே வாலா ஆகியவற்றுடன் இணைந்து. தாய் நாட்டிற்காக 4th லைனுக்கு போயிட்டாங்க. மாத்ருபூமிகா தன் உடல், பொருள், மனம், தன் மண் சாரா ஆகியவற்றை தியாகம் செய்கின்ற வீரர்களை வீரோங்கோ ஹர்ஷானேவாலா சந்தோஷப்படுத்துவதற்கும் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா நம் தேசிய கொடி மிக உயரத்தில் பறக்கிறது. இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா மனப்பாடம் பண்ணாமல் ஞாபகம் வந்துடும். எந்தெந்த லைன்ஸ் ஃபஸ்ட்டு எழுதணும், எப்படி எழுதணும்னு பார்த்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நமது தேசிய கொடி எப்பொழுதும் வலிமையை பொழியக்கூடியது. ஸ்நேகம், அன்பு ஆகியவற்றுடன் இணைந்து தாய் நாட்டிற்காக தன் உடல், பொருள், மனம் ஆகியவற்றை தியாகம் செய்கின்ற வீரர்களை சந்தோஷப்படுத்துவதற்கும் நம் தேசிய கொடி மிக உயரத்தில் பறக்கிறது. கருத்துரை. கவிஞர் தேசிய கொடியின் பெருமையை இச்செய்யுளில் அழகாக விவரித்துள்ளார். இப்போ இங்கிலீஷ் மீனிங். These lines are taken from the poem Jhanda Uncha Rahe Hamara. This poem is written by Shyamlal Gupta Parshad. This is a patriotic song. Substance. The poet enlightens the glory of our national flag. The poet says, let our flag fly high. அதாவது லாஸ்ட் லைனை ஃபஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா. The poet says, let our flag fly high. Next first line. சதா சக்தி பர்சானே வாலா. It always shows energy. பிரேம் சுதா சர்சானே வாலா. It makes our life interesting by adding sweet love. வீரோं को हर्षाने वाला. It gives joy to the warriors. मातृभूमि का तन मन सारा, who are ready to sacrifice their life, heart and soul for our country. அவ்வளோதான். The poet enlightens the glory of our national flag. The poet says, let our flag fly high. It always shows energy. It makes our life interesting by adding sweet love. It gives joy to the warriors who are ready to sacrifice their life, heart and soul for our country. Conclusion இப்போ. The poet shows patriotism and respect to our national flag. Second भावार्थ from झंडा ऊंचा रहे हमारा. शान न इसकी जाने पावे, चाहे जान भले ही जावे, विश्व विजय करके दिखलावे, तब होवे प्राण पूर्ण हमारा, झंडा ऊंचा रहे हमारा. शान न इसकी जाने पावे, चाहे जान भले ही जावे, विश्व विजय करके दिखलावे, तब होवे प्राण पूर्ण हमारा, झंडा ऊंचा रहे हमारा. இதுக்கு மீனிங் என்னன்னா, ஷான் அப்படின்னா பெருமை. ஷான்ன இஸ்கி, இஸ்கின்றதே எதை குறிக்குது? கொடியோட பெருமை. ஜானே பாவே, போய்விடக்கூடாது. இதனுடைய பெருமையும் மாண்பும் குறைந்து விடக்கூடாது. சாஹே ஜான், சாஹே ஜான் அந்த போராட்டத்தில், ஜான்னா உயிர், நம் உயிர் பலே ஹி ஜாவே போனாலும் பரவாயில்லை. தேசிய கொடியின் பெருமையை காக்கின்ற போராட்டத்தில் நம் உயிர் போனாலும் பரவாயில்லை. விஸ்வ விஜய், விஸ்வ அப்படின்னா உலகம், விஜய் உலகத்தை வெற்றி கொண்டு, விஜய் மீன்ஸ் விக்டரி,
உலகத்தை வெற்றி கொண்டு கற்கே திக்லாவே, வெற்றி கொண்டு நாம் காட்ட வேண்டும், இந்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். தப் ஹோவே பிரான் பூர்ண ஹமாரா, அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை பூர்ண முழுமை அடையும். ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா, நம் தேசிய கொடி உயரே பறக்கட்டும். இப்போ மீனிங் பார்க்கலாம். தமிழ் மீனிங். இடம். இப்பாடலின் வரிகள் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா என்ற செய்யுளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. ப்ரீவியஸ் பாவார்த்தில் படித்ததே இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இயற்றியவர் ஷாம்லால் குப்த் பார்ஷத் என்பவர் ஆவார். இச்செய்யுளில் தேசிய கொடிக்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஸோ இந்த லைன்ஸில் அதுதான் சொல்லியிருக்கார். பொழிப்புரை. நாம் நம்முடைய உயிரை தியாகம் செய்தாவது இதனுடைய கௌரவத்தையும் மாண்பினையும் இழக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்றும். நாம் நம்முடைய உயிரை தியாகம் செய்தாவது, செகண்ட் லைன் வந்துருச்சா, சாஹே ஜான் பலே ஹி ஜாவே. நாம் நம்முடைய உயிரை தியாகம் செய்தாவது இதனுடைய இஸ்கி கௌரவத்தையும் மாண்பினையும் இழக்காமல் காப்பாற்ற வேண்டும். ஷான் ந இஸ்கி ஜானே பாவே, காப்பாற்ற வேண்டும் என்றும். இவ்வுலகை வெற்றி கொண்டு, தேர்ட் லைன், விஸ்வ விஜய் கர்கே, நம் சபதத்தை நிறைவேற்றுவோமாக என்றும் பாடியுள்ளார். விஸ்வ விஜய் கர்கே திக்லாவே. பொழிப்புரை. நாம் நம்முடைய உயிரை தியாகம் செய்தாவது இதனுடைய கௌரவத்தையும் மாண்பினையும் இழக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்றும், இவ்வுலகை வெற்றி கொண்டு நம் சபதத்தை நிறைவேற்றுவோமாக என்றும் பாடியுள்ளார். கருத்துரை. பட்டொளி வீசி பறக்கும் நம் தேசிய கொடியின் சிறப்பை கவிஞர் அழகாக வர்ணித்துள்ளார். இங்கிலீஷில் மீனிங். These lines are taken from the poem Jhanda Uncha Rahe Hamara. This poem is written by Shyamlal Gupta Parshad. This is a patriotic song. Substance. First line, Shan na iski jane pave. The poet says, let not the pride of our flag go down. Chahe jaan bhale hi jave. We are ready to sacrifice our life to protect the dignity of our nation. Vishwa Vijay karke dikhlave. We will fulfill our pledge by conquering the world. Jhanda uncha rahe hamara. Let our flag fly high. Substance. The poet says, let not the pride of a flag go down. We are ready to sacrifice our life to protect the dignity of our nation. We will fulfill our pledge by conquering the world. Let our flag fly high. Conclusion வந்தாச்சு. The poet is ready to sacrifice everything to save the dignity of our country. பத்யத்தின் மீठी बोली बोलो. மீठी बोली இனிமையான சொற்களை, போலோ பேசுங்கள். மீठी बोली बोलो. இதில் 2 பாவார்த்தம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாவார்த்தம் இது. जब अपना मुँह खोलो तुम, मीठी बोली बोलो तुम, जग में इज्जत पाओगे, बहुत नेक कहलाओगे. जब अपना मुँह खोलो तुम, मीठी बोली बोलो तुम, जग में इज्जत पाओगे, बहुत नेक कहलाओगे. जब எப்பொழுது, अपना मुँह உன்னுடைய வாயை, खोलो तुम திறந்தாலும் நீ, மீठी बोली இனிமையான சொற்களை, போலோ தும் பேசு நீ. தும்ன்றது நீ அப்படின்ற அந்த ஒரு பொயட்டிக்காக அங்கே தும்னு எழுதியிருக்காங்க. எப்பொழுது உன்னுடைய வாயை திறந்தாலும் இனிமையான சொற்களையே பேச வேண்டும். ஜக் மே, ஜக்னா உலகம், ஜகத், ஜக், விஸ்வ இது எல்லாமே உலகத்தை தான் குறிக்குது. துனியா அது கூட உலகத்தை தான் குறிக்குது. ஜக் மே உலகத்தில், இஸ்ஸத், இஸ்ஸத் மீன்ஸ் மரியாதை, ரெஸ்பெக்ட். பாவோகே உலகத்தில் மரியாதையை பெற்றுக்கொள்வாய். பஹுத் நேக், நேக் அப்படின்னா நல்லவன், உன்னதமானவன். பஹுத் நேக் ரொம்ப நல்லவன். கெஹலாவோகே என்று அழைக்கப்படுவாய். எப்பொழுது வாயை திறந்தாலும் இனிமையான சொற்களை பேசுவதால் உலகத்தில் மரியாதை கொடுப்பார்கள்,
மிகவும் நல்லவன் என்று அழைப்பார்கள். அதுதான் சொல்ல வராங்க இந்த 4 லைனில். இப்போது தமிழ் மீனிங் படிக்கலாம். இடம். இப்பாடலின் வரிகள் மீठी போலி போலோ என்ற செய்யுளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. பாடலாசிரியர் இனிமையான பேச்சை பேச வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பொழிப்புரை. நீ எப்பொழுது பேசத் தொடங்கினாலும் ஜப் அப்னா முஹ் खोलो तुम. நீ எப்பொழுது பேசத் தொடங்கினாலும் மீठी போலி போலோ தும், இனிமையான வார்த்தைகளையே பேசு என்றும். ஜக் மே இஸ்ஸத் பாவோகே, அப்பொழுதுதான் நீ இவ்வுலகில் மரியாதை பெறுவாய் என்றும். பகுத் நேக் கெஹலாவோகே, எல்லோரும் உன்னை மிக நல்லவன் என்று அழைப்பார்கள் என்றும் வலியுறுத்தியுள்ளார். 4 சென்டென்ஸும் அப்படியே லைனாக டிரான்ஸ்லேட் ஆகி வந்துடுது. பொழிப்புரை. நீ எப்பொழுது பேசத் தொடங்கினாலும் இனிமையான வார்த்தைகளையே பேசு என்றும், அப்பொழுதுதான் நீ இவ்வுலகில் மரியாதை பெறுவாய் என்றும், எல்லோரும் உன்னை மிக நல்லவன் என்று அழைப்பார்கள் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கருத்துரை. இப்பாடலின் மூலம் இனிமையான பேச்சின் அவசியத்தை நாம் உணர்வோம். மீனிங் இன் இங்கிலீஷ். These lines are taken from the poem Meethi Boli Bolo. Poet advises us to speak sweetly. Substance. First line, jab apna muh kholo tum, the poet says whenever you speak meethi boli bolo tum, use soft and sweet words. Jug mein izzat paoge, if you do so you will be respected by others. Bahut nek kehlaoge, you will also be considered as an honest person. Substance. The poet says whenever you speak use soft and sweet words. If you do so, you will be respected by others. You will also be considered as an honest person. Conclusion. The poet says that sweet-spoken person is always considered as a respectful and honest person. அது அப்படியே ஒரு சம்மரி மாதிரி குட்டியாக சுருக்கி எழுதியிருக்காங்க. The poet says that sweet-spoken person is always considered as respectful and honest person. Second भावार्थ from मीठी बोली बोलो. सच्चा गुण ये जानो तुम, बात कीमती मानो तुम. जब अपना मुंह खोलो तुम, मीठी बोली बोलो तुम. सच्चा गुण ये जानो तुम, बात कीमती मानो तुम. जब अपना मुंह खोलो तुम, मीठी बोली बोलो तुम. சச்சா குன். சச்சா அப்படின்னா உண்மையான, குன் குணம் பண்பு, ஏ ஜானோ தும் இதுதான் என்று அறிந்து கொள் நீ. எது உண்மையான குணம்னு சொல்கிறாங்க இங்கே? இனிமையாக பேசுவது. இனிமையாக பேசுவது ஒரு உண்மையான பண்பு, நல்ல பண்பு அப்படின்னு அறிந்து கொள். பாத் கீம்தி மானோ தும். பாத் அப்படின்னா இங்கே சொல். நாம் பேசும் சொல் கீம்தி. கீம்தினா விலை மதிப்பற்றது, மிகவும் உயர்ந்த மதிப்பு உடையது. மானோ தும் என்று புரிந்து கொள் நீ. நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் மிகவும் மதிப்பு உயர்ந்தது என்று புரிந்து கொள். ஜப் அப்னா முஹ் खोलो तुम, நீ எப்பொழுதெல்லாம் வாயை திறக்கிறாயோ மீठी போலி போலோ தும், இனிமையான பேச்சையே பேச வேண்டும். सच्चा गुण ये जानो तुम, बात कीमती मानो तुम. जब अपना मुंह खोलो तुम, मीठी बोली बोलो तुम. இடம். இப்பாடலின் வரிகள் மீठी போலி போலோ என்ற செய்யுளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. பாடலாசிரியர் இனிமையான பேச்சை பேச வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பொழிப்புரை. இனிமையான பேச்சு என்பது உண்மையான நல்ல பண்பென்றும். ஃபர்ஸ்ட் லைன் வந்துச்சு, சச்சா குன் ஏ ஜானோ தும். இனிமையான பேச்சு என்பது உண்மையான நல்ல பண்பென்றும். பாத் கீம்தி மானோத்தும், அதன் மதிப்பு மிக உயர்ந்தது என்றும் நீ உணர வேண்டும். ஜப் அப்னா முஹ் खोलो तुम, ஆகவே நீ வாயை எப்பொழுதெல்லாம் திறக்கின்றாயோ மீठी போலி போலோ தும், அப்பொழுதெல்லாம் இனிமையான பேச்சையே பேச வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். பொழிப்புரை. இனிமையான பேச்சு என்பது உண்மையான நல்ல பண்பென்றும் அதன் மதிப்பு மிக உயர்ந்தது என்றும் நீ உணர வேண்டும். ஆகவே நீ வாயை எப்பொழுதெல்லாம் திறக்கின்றாயோ
அப்பொழுதெல்லாம் இனிமையான பேச்சையே பேச வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். கருத்துரை: இனிமையான பேச்சு எல்லோரையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய சிறந்த வழி என்று கவிஞர் விளக்குகிறார். Meaning in English. These lines are taken from the poem Meethi Boli Bolo. Poet advises us to speak sweetly. Substance: Sacha gun ye jano tum. The poet says speaking sweetly is a good quality. Sacha gun. Baat keemti mano tum. The value of spoken words is precious. Baat, spoken words. Keemti, the value is precious. Mano tum. जब अपना मुंह खोलो तुम, so whenever you open your mouth. मीठी बोली बोलो तुम, always use only lovable words. Substance: the poet says speaking sweetly is a good quality. The value of spoken words is precious. So whenever you open your mouth, always use only lovable words. Conclusion: the poet advises us to use sweet words while speaking. पद्यचार मोर. मईल पीकॉक. नाच नाच कर आता मोर, नाना रंग दिखाता मोर. बच्चों को बहलाता मोर, बाग बाग उड़ जाता मोर. नाच नाच कर आता मोर, नाना रंग दिखाता मोर. बच्चों को बहलाता मोर, बाग बाग उड़ जाता मोर. நாச் நாச்கர், நடனம் ஆடிக்கொண்டே. ஆத்தா மோர், வருகிறது மயில். நானா ரங், பலவிதமான வண்ணங்களை. ரங்குன கலர்ஸ், வண்ணங்கள். திகாத்தா மோர், காண்பிக்கிறது மயில். பச்சோங்கோ, குழந்தைகளை. பெஹலாத்தா மோர், மகிழ்விக்கிறது, சந்தோஷப்படுத்துகிறது மயில். பாக் பாக், பாக்னா என்ன? தோட்டம், கார்டன். பாக் பாக், ஒவ்வொரு தோட்டமாக. உடு ஜாத்தா மோர், பறந்து செல்கிறது மயில். நாச் நாச்கர் ஆத்தா மோர், நானா ரங் திகாத்தா மோர். பச்சோங்கோ பெஹலாத்தா மோர், பாக் பாக் உடு ஜாத்தா மோர். இடம். இப்பாடலின் வரிகள் மோர் என்ற செய்யுளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இப்பாடலில் பாடலாசிரியர் நம் தேசிய பறவை மயிலை பற்றி அழகாக வர்ணித்துள்ளார். பொழிப்புரை: நாச் நாச்கர் ஆத்தா மோர், மயில் நன்றாக நடனமாடிக்கொண்டு வருகிறது. நானா ரங், பல நிறங்களை. திகாத்தா மோர், காண்பித்து கொண்டு வருகிறது. பச்சோங்கோ, அது குழந்தைகளை. பெஹலாத்தா மோர், மகிழ்விக்கிறது. பாக் பாக், தோட்டங்களில் அங்கும் இங்கும். உடுஜாத்தா மோர், பறந்து கொண்டு மயில் வருகிறது. பொழிப்புரை: மயில் நன்றாக நடனம் ஆடிக்கொண்டு வருகிறது. பல நிறங்களை காண்பித்து கொண்டு வருகிறது. அது குழந்தைகளை மகிழ்விக்கிறது. தோட்டங்களில் அங்கும் இங்கும் பறந்து கொண்டு மயில் வருகிறது. ரொம்ப சிம்பிள். டைரக்ட் மீனிங் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். கருத்துரை: தேசிய பறவையின் அழகை கவிஞர் சிறப்பாக வர்ணித்துள்ளார். இங்கிலீஷ் மீனிங். These lines are taken from the poem More. In this poem, the poet describes the beauty of the dancing peacock. Substance: Nach nach kar aata more. The poet says the peacock comes dancing. Nana rang dikhata more. It shows multicolors. बच्चों को बहलाता मोर, इट एंटरटेन्स द चिल्ड्रेन. बाग बाग उड़ जाता मोर, द पीकॉक फ्लाइज गार्डन बाय गार्डन. Substance: the poet says the peacock comes dancing. It shows multicolors. It entertains the children. The peacock flies garden by garden. Conclusion: the poet describes the beauty of our national bird. அதே மோர் போயம்லேருந்து அடுத்த பாவார்த். இந்த லைன்ஸ் நீங்கள் பரீட்சையாக படிச்சிருந்தீங்கன்னா பரீட்சையா எக்ஸாமில் படிச்சிருப்பீங்க. மனப்பாட பகுதியில் வந்துச்சு. அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். कितने सुंदर पंख हैं देखो, पंख में कितने रंग हैं देखो, रंग में कितने ढंग हैं देखो, नाच मनोहर इसका देखो. कितने सुंदर पंख हैं देखो, पंख में कितने रंग हैं देखो, रंग में कितने ढंग हैं देखो,
नाच मनोहर इसका देखो. கித்னே அப்படின்னா எத்தனை அப்படின்னு அர்த்தம். கித்னே சுந்தர் எத்தனை அழகாக. பங்க் ஹேன் தேக்கோ. பங்க்னா என்ன? இறகுகள் இல்லை சிறகுகள், அதோட ஃபெதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மயிலினுடைய இறகுகள் எத்தனை அழகாக இருக்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேக்கோ பாருங்கள். கித்னே சுந்தர் பங்க் ஹேன் தேக்கோ. பங்கு மே, இப்போ செகண்ட் லைனில் பங்கு பற்றி சொல்கிறாங்க. பங்கு மே கித்னே ரங் ஹேன் தேக்கோ. அந்த இறகுகளில் கித்னே எத்தனை ரங்கு வண்ணங்கள் உள்ளன பாருங்கள். ரங்கு மே கித்னே டங் ஹேன் தேக்கோ. அடுத்தது வண்ணங்களை பற்றி சொல்கிறாங்க தேர்ட் லைனில். ரங்கு மே வண்ணங்களில் எத்தனை டங்கு. டங்குனா என்னன்னா ஸ்டைல்ஸ், வெரைட்டிஸ், டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். விதங்கள், பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். ரங்கு மே கித்னே டங் ஹேன் தேக்கோ. அந்த நிறங்களில் எத்தனை விதங்கள் உள்ளனன்னு பாருங்கள். நாச் மனோகர் இஸ்கா தேக்கோ. நாச் அப்படின்னா நடனம், மனோகர் வசீகரமான நடனம், இல்லைனா மனதை கவரக்கூடிய நடனம். இஸ்கா தேக்கோ இதனுடைய அழகான மனதை கவரக்கூடிய நடனத்தை பாருங்கள். कितने सुंदर पंख हैं देखो. पंख में कितने रंग हैं देखो. रंग में कितने ढंग हैं देखो. नाच मनोहर इसका देखो. இடம். இப்பாடலின் வரிகள் மோர் என்ற செய்யுளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதில் பாடலாசிரியர் மயிலை பற்றி அழகாக வர்ணித்துள்ளார். பொழிப்புரை. கித்னே சுந்தர் பங்க் ஹேன் தேக்கோ. மயிலுக்கு எத்தனை அழகான சிறகுகள் இருக்கின்றன பாருங்கள். பங்க் மே கித்னே ரங் ஹேன் தேக்கோ. அதன் சிறகுகளில் தான் எத்தனை நிறங்கள். ரங்கு மே கித்னே ढंग ஹேன் தேக்கோ. அதன் நிறங்களில் தான் எத்தனை விதங்கள். நாச் மனோகர் இஸ்கா தேக்கோ. அதனுடைய நடனம்தான் அனைவரின் மனதை கவரக்கூடியதாக இருக்கிறது என்று மயிலின் அழகை காணுமாறு பாடலாசிரியர் விவரித்துள்ளார். மயிலுக்கு எத்தனை அழகான சிறகுகள் இருக்கின்றன, அதன் சிறகுகளில்தான் எத்தனை நிறங்கள், அதன் நிறங்களில்தான் எத்தனை விதங்கள், அதனுடைய நடனம்தான் அனைவரின் மனதை கவரக்கூடியதாக இருக்கிறது என்று மயிலின் அழகை காணுமாறு பாடலாசிரியர் விவரித்துள்ளார். கருத்துரை. தேசிய பறவையின் அழகை கவிஞர் சிறப்பாக வர்ணித்துள்ளார். English meaning. These lines are taken from the poem More. In this poem, the poet describes the beauty of the dancing peacock. Substance. Kitne sundar pankh hain dekho. The poet says, how beautiful are the feathers of the peacock. Pankh mein kitne rang hain dekho. Look at the multicolored feathers. Rang mein kitne dhang hain dekho. The colors are designed in various patterns. नाच मनोहर इसका देखो. Look at the attractive dance of the peacock. The poet says, how beautiful are the feathers of the peacock. Look at the multicolored feathers. The colors are designed in various patterns. Look at the attractive dance of the peacock. The poet describes the beauty and dance of our national bird. Part 1 is done. Balance 6 questions will follow in part 2 video. அதை அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெவர் ஸ்டாப் லேர்னிங் as life never stops teaching. Bye for now. See you all with another video. Dhanyavad.